ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி அவல் வச்சு வடை தான் செய்ய போகிறோம். இந்த அவல் வடை வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும், மெது வடை மாதிரி. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான், ஒரு 20 மினிட்ஸில் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான அவல் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அவல் வடை செய்யறதுக்கு நான் இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு கெட்டி அவல் எடுத்துருக்கேன். நீங்கள் லேஸ் அவல் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஒரு 2 டைம் இந்த அவலை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நான் கெட்டி அவல் எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் ஊறுறதுக்கு டைம் ஆகும், ஒரு 8 நிமிஷம் பக்கமாக. இப்போ இதை நல்லா கழுவியாச்சு. இந்த அவல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஒரு 8 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும். லேஸ் அவலாக இருந்துச்சுன்னா ஒரு 4 நிமிஷம் ஊற வச்சா கூட போதும். அவல் நல்லா ஊறினா தான் சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 8 நிமிஷத்துக்கு அப்புறம் அவல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம மெது வடைக்கு அரைப்போம்ல, நல்லா திக்கான பேட்டராக அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு ரொம்ப மிக்ஸி அரைகிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதே மாதிரி நான் 2 டைம் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம வடைக்கு சேர்ப்போம்ல, அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 மிளகு நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி துருவுனது, ஒரு பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ண ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் மெதுவோட சாஃப்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கையிலேயே. ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கிறிஸ்பினஸ்க்காக 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். அரிசி மாவு சேர்த்தோன்னா வெளியே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், அதுக்காக தான். இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை எடுத்து வடை மாதிரி தட்டிக்கலாம். நான் ஒரு அலுமினியம் பேப்பர் மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு உருண்டை மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த பேப்பர் மேலே வச்சுட்டு மேலே வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம மெதுவடை ஷேப்புக்கு தட்டுவோம்ல, அந்த மாதிரி. இப்போ இது சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம். ஈஸியாக சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதான். இதே மாதிரி ஒரு 4-5 வடை தட்டி வச்சுக்கோங்க. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இது நீங்கள் கையிலேயே கூட தட்டிட்டு சின்னதாக ஒரு ஹோல் போட்டு வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி நான் தட்டி வச்சிட்டேன். இப்போ அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 3-4 வடையாக போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும், அப்போ தான் மெதுவடையெலாம் எண்ணெய் குடிக்காமல் கரெக்டாக வெந்து வரும். இப்போ இதை போட்ட உடனே திருப்ப வேணாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா கரண்டி வச்சு திருப்பி போட்டு 2 சைடும் ஈவனாக வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு லைட்டாக கலர் இந்த மாதிரி ப்ரௌன் கலரானதும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஈஸியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு, அவல் வடை. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், வெளியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.